ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது செக்ஷன், அதாவது எண்கோளங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஒரு செக்ஷன் இப்போ நம்ம இது வரைக்கும் 7 செக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இது இப்போ 8வது செக்ஷன் எண்கோளங்கள் பார்க்க போகிறோம். சரியா? சாரி, இது உங்களுக்கு இப்போ தெரியும், இது வரைக்கும் நம்ம ஒரு 7 செக்ஷன் பார்த்துருக்கோம். இது இப்போ எண்கோளங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. அடுத்தது என்னென்னு சொன்னால், இந்த எண்கோளங்களில் உங்களுக்கு அதாவது எல்லாமே ஒரே டைப்பான ஒரு மாதிரியான கேள்விகள்லாம் வரும். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், எண்கோளங்கள் என்றதை நம்ம எடுத்துக்கொண்டால் முதல் அதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ எண்கோளங்கள் இப்போ வட்ட வடிவில் இப்போ நம்பர் தந்தாங்கன்னு சொன்னால், சரியா? இப்போ வட்ட வடிவத்தில் அவங்க நம்பர் தராங்கன்னு சொன்னால், அது வட்டத்தில் மணிக்கூட்டு வடிவில் தொடர்பில் நம்ம பார்க்கணும். மணிக்கூட்டு வடிவு தொடர்பு எப்படி சொன்ன வலஞ்சொலியான தொடர்பு வடிவில் நம்ம இதுக்கு மேலே நம்ம ஒரு செக்ஷன் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்தது எதிர்ப்பக்கங்கள் தொடர்பினை பார்க்கணும். ஒன்று தொடர்பு வலஞ்சொலியாக பார்க்க வேண்டும். அதே நேரம் அடுத்தது எதிர்ப்பக்கங்களோட தொடர்பு. அப்படி உங்களுக்கு தொடர்பு வரலன்னு சொன்னா வட்டத்தின் ஊடாக தந்தால் எதிர்ப்பக்கம் ஊடாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாதான் அடுத்த நிச்சயமா நீங்க உங்களோட கேல்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை செஞ்சு பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப 4 இலக்கங்கள் வரக்குள்ள இரு எண்கள் தொடர்புகளை பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரியா? பிறகு 4 எண்கள் இல்லாமல் சம்டைம் உங்களுக்கு 3 இலக்கங்கள் தரலாம். 3 இலக்கங்கள் தந்தா 2 இலக்கங்களோட கூட்டுத்தொகையை பார்க்கணும், இல்லாட்டி 2 இலக்கங்களோட வர்க்கத்தை பார்க்கணும். அப்படி பார்த்து போட வேண்டி இருக்கு. சரியா? எண்கோளங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சீக்ரெட் அதான். அடுத்தது இப்போ ஒரு வட்டத்தை தந்துட்டு ஒரு 5, 6 பிரிச்சு அப்படி சம்டைம் கேள்விகள் கேட்பாங்களே, அதான் நீங்கள் எதிரெதிர் திசைகளை நோக்கி காண வேண்டியதாக இருக்கும். சரியா? இல்லாட்டி ஒரு சதுரத்தை தந்துட்டு 3 சதுரங்கள் தந்துட்டு கேட்டாங்கன்னு சொன்னா எதிரெதிர் சதுரங்களோட கூட்டுத்தொகையை கண்டு அடுத்ததை காண வேண்டியது இருக்கு. இல்லாட்டி கழிச்சு வரணும். ஒன்று முதல் நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் எண்கோளங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டி பார்க்கணும். அடுத்த விஷயம் கூட்டல்ற வார வர்க்கத்தை பார்க்கணும். அதே நேரம் இன்னொரு விஷயம், வர்க்கம் ஒன்று உங்களுக்கு கழித்தல்ல வர வர்க்கத்தை பார்த்து அதில் வர்க்கத்தை கூட்டுத்தொகை போடுறதா இருக்கலாம். சம்டைம் இதுவரை பெருக்கத்தை ரெண்டையும் கூட்டி 2 இலக்கத்தை நம்ம கூட்டுவோம். கூட்டிட்டு அதை முதலாவது இலக்கத்தோட பெருக்கி வர விட 2வதா வரலாம். இப்படி நிறைய எல்லாமே உங்களுக்கு வரப்போற அந்த 4 செக்ஷன் மட்டும்தான். அதாவது பெருக்கல், கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் அநேகமா வார இதில் மேக்சிமம் 100க்கு ஒரு 20% தான் பிரிக்கல் வரும். மற்றபடி அநேகமா வாரது வெட்கம் மூலம், வெட்கம் அடுத்தது கூட்டல் கழிவு, இது 3 தான். இந்த 3 நீங்க மேக்சிமம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலே குயிக்கா நம்ம விடையை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதால இதுல நான் கூட மினக்கடல் கூட எக்ஸ்பிரஷனா இல்லை, ஒரு அளவா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஒரு அளவான்னு சொன்னா இந்த விளத்துக்குள்ள இப்படித்தான் உங்களுக்கு படத்தை மாத்தியோ இல்லை எண்களை மாத்தி எப்படி கேட்டாலும் போறதே ஒரே வேதான் இருக்கும். ஒரு மெதட்ல தான் உங்களுக்கு கேள்வி வைப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா சரியா? விளங்குதா? சரி, ஓகே. பார்ப்போம். இப்ப இதுல முதலாவது கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னண்டு இப்படி தொடர்ந்து கண்டு உங்கள்கிட்ட கேட்கலாம் எண்கோளங்கள். இப்ப இதுல பாருங்க, 7, 6, 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 13. சரியா? ரைட். அடுத்தது 8, 9ஐயும் கூட்டினா 17. 9ஐயும் 5ஐயும் கூட்டினா எத்தனை? 9 வரும், 14 வரும். அப்ப விட 14 இருக்கு. விளங்குதா? ரைட். இப்ப அடுத்தது எதை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 26, 37, 63. அதுவும் கூட்டல் கணக்கு தான். சரியா? 26ஐயும் 37ஐயும் கூட்டினா 63, 34, 41 கூட்டினா 75. அப்ப 41 எத்தனை கூட்டினா 93. நீங்களே கண்டுபிடிச்சு போடுங்க. ஓகேவா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் அடுத்ததை பார்ப்போம். இப்ப 3வது செக்ஷனை பாருங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க? இப்ப 6 தர 5 30, அதோட 2 கூட்டினா 32 வருதான். அப்ப 8, 48, அதோட 2 கூட்டினா 52 வருதான். அப்ப 10, 82 என்ன வரும்? 8 வரும். 10, 8, 80, 80ஓட 2 கூட்டினா 82 வரும். சரியா? ஓகே. இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. இதுல இப்ப எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதுல போய் பாருங்க, 5, 25, 30 வந்துருக்காங்க. அப்ப உடனே நம்ம வர்க்கம் உள்ளது 25 அஞ்சு வரப்போ நம்ம டக்குனு யூஸ் பண்ண உடனே நம்ம மைண்ட் போகணும் வர்க்கம் உள்ளது. அப்ப 5, 25 வரும். 5 தர 5, 25. அழிப்போம் என்ன?
ரைட். இதை பார்ப்போம். 5 5 பெற 5 25. இந்த 25ஓட முன்னே கேட்குற 5 கூட்டித்தான் இந்த 30 வருதுன்ட்டு எடுப்போம். அடுத்ததையும் ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். 6 6 36 என்ன 6 6 36 36ஓட 6 கூட்டினா 42. சரிதானே? அப்போ அடுத்தது என்ன வருது? 8 64. அப்போ 8 8 64 வரும். 64ஓட 8 கூட்டினா எத்தனை வரும்? 2. இதில் நீங்கள் போடுங்க. ஓகேவா? சரி. இப்போ அடுத்தது பாருங்கள். 100 80 180. 100ஐயும் 80 கூட்டினா எத்தனை வரும்? 180. 500ஐயும் 480 கூட்டினா எத்தனை வரும்? 980. அப்போ 380 330 கூட்டினா எத்தனைன்றது நீங்கள் போடுங்க. அப்போ இது கூட்டல் வருது, இது வெட்க மூலம் வருது, இதுவும் பெருக்கி அதை பெருக்கி கூட்டுறதா இருக்குது. இப்படி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்க ஒவ்வொரு செக்ஷனும் வர்க்கம், பெருக்கல், கழித்தல், கூட்டல், வர்க்கமூலம் இதை மென்ஷன் பண்ணித்தான் எல்லா கொஸ்டினுமே வரும். இல்லைங்கிட்டு தானே? சரி. இன்னொரு டைப் கொஸ்டினை பார்ப்போம். இப்போ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற வட்டத்தில் பாருங்கள். ஒரு வட்டத்தில் 36 144 22 இருக்குது. 25 45 31 16 49 9 64 கேட்டிருக்காங்க. என்ன வரும்னு சொல்லி இப்படி கேட்டால் இது எப்படி ஒன்று சொன்னால், இப்போ நான் இதை விளங்க போய்க்கிறேன் பாருங்க. 25 இருக்குதானே, அது 5 வர்க்கம் 9 வர்க்கம். சரியா? இப்போ இந்த 9ஐயும் இந்த 5ஐயும் பெருக்க 5 45 இதே மாதிரி தான் 3 வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னு சொன்னால் 9 எப்படி வரும்? 3 வர்க்கம். சரியா? அப்போ 64 வந்து எத்தனை 8 வர்க்கம் தானே. 3 வர்க்கம் 9, 8 வர்க்கம் 64. அப்போ 8 3 எத்தனை வரும்? 24 என்றதான் முதலாவதுக்கு விடையாக வரும். சரியா? எங்கிட்ட இதுதான் ஒரு தொடர். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது என்ன? 2 10 12 20 2 எத்தனை வரும்? 16 16 2 32. இதே மாதிரி இதை நீங்கள் தான் செய்யணும். எப்படி வரும்? 9 7 எத்தனை கண்டுபிடிச்சி வார விடையை இந்த 7ஆல் பெருக்கி போடணும். சரியா? 9 7 பெருக்கி வார விடைகளால் பெருக்கி போடணும். ரைட்? ஓகே. அதே மாதிரி இந்த கொஷின் 3வது கணக்கும் நீங்கள் தான் செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து பாருங்கள். இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வட்டத்தில் வந்து பாருங்கள். இதில் இப்போ எப்படி வந்து சொன்னால் எப்படி 5 25. இப்போ எப்படி பார்ப்போம்? 5 தர 5 5 25ல் 20 5 போட்டிருக்காங்க பிரிச்சு. சரியா? அதாவது 20 5 20லேருந்து இந்த 5 கழிச்சு போட்டிருக்கு. அதே மாதிரி 16 60 60லேருந்து இந்த 10 கழிச்சு 50 10 கொண்டு போட்டிருக்கு. இப்போ 24 24லேருந்து 8 கழிச்சு போட்டிருக்கு. அடுத்தது இது எப்படி வரும்ன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சரிதான். இப்போ 5 25 25ல் 20 5 போட்டிருக்காங்க. 16 60ல் 50 போட்டிருக்காங்க. 8 24 24 தானே. சாரி, இது மிஸ்டேக். 3 24 தான் வரும். சரி, அப்போ இதில் வந்து 3 வருமா? சாரியா, இது 4 இல்லை 3 மாற்றிக்கோங்களா. சரி, 3 24 சரிதானே. ஒரு 2 24 32 வரும். அதான் நீ பார்த்தேன் நான். ஓகே, மிஸ்டேக். ஓகே, சரி 24. சரியா?
விஷயத்தை இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இப்படி பாருங்க, 5 25 20 5 ரெண்டு போடுறாங்க. 10 60 50 10 இந்த வார இந்த அதாவது இந்த வட்டத்தில் இங்கே பாருங்க இப்படி வார அதாவது இப்படி இந்த குறுக்கு பாட்டில் பாருங்க இப்படி வார தானம் சேம் தானம் சேம் தானம் சேம் தானம். இங்கேயும் சேம் தானம் தான் வருது. இந்த குறுக்குப்பாடு சேமாக தான் வரும்ன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்போ 5 25 20 அதில் வர 5 போடுங்க. 10 60 50 அதில் வர 10 போடுங்க. இப்போ 8 3 இதில் வரும். இதில் 8 3 சரி, அதை மாற்றிக்கொள்ளுங்க. 8 3 24 8 வரும். சரி, அதில் வர சேம் தானத்தையே 8 24 சரிதானே? சரியா? அதாவது சாரி இப்போ நான் ஏற்கனவே சொன்னது சரிதானே? நானும் கன்ஃபியூஸ் ஆகி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு இடையில வேற ஒரு ப்ராப்ளம். சரி, ஓகே, சாரியா. இப்போ கணக்கு சரிதானே? இப்போ பிள்ளைங்க 8 32 தான். சரியா? 32 தான். அதைத்தான் பிரிச்சவங்க 24 8 போட்டுருவாங்க. 10 60 அதைத்தான் பிரிச்சம்ப நீ இப்படி மிஸ்டேக் குயிக்காக வராதேன்னு தான் யோசிச்சேன் நான். சாரி. அப்போ 5 25 இப்போ அதாவது இப்போ 8 32 இந்த 32 பிரிச்சு தான் 24 8 போட்டு இந்த மூலையில் வரதான் திஞ்சு போடும், மிச்சத்திஞ்சு போடும். இதில் வர திஞ்சு போடுறது மிச்சத்திஞ்சு போடுங்க. அப்படி அப்போ இதில் இப்போ என்ன வரும்? 16 16ண்டா 16ல் இந்த 4 கழிச்சு போடும், மிச்சத்து இதில் போட்டிங்கன்னா சரி. விளங்கிட்டேன். பெருக்கி கழித்தல் தான் இதில் வருது. விளங்கிட்டா? ரைட். இப்போ அடுத்தது இதில் வந்து பாருங்க 8 அரைவாசி எத்தனை? 4 4 அரைவாசி 2 போட்டுருக்காங்க. 100 அரைவாசி எத்தனை? 50 50 அரைவாசி 25 அப்போ 80 80 அரைவாசி எத்தனை? 40 40 அரைவாசி எத்தனை? 20 தான் விட வரும். ஓகே, ரைட். அடுத்தது இதை பார்ப்போம். இதில் எப்படி போட்டிருக்காங்க? இப்படி பாருங்க 5 6 30 அரைவாசி 15 சரியான பார்ப்போம். 11 6 66 66 அரைவாசி 13 அப்போ 8 8 64 இதில் அரைவாசி எத்தனை வரும்? 32 வரும். இந்த கணக்கை நீங்கள் செஞ்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியா? ஓகேவா? இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் விளங்கிட்டா? ஒரு சின்ன மிஸ்டேக் தான் வந்தது. சாரி அது இதோ தெரியாமல் சொல்லிட்டேன் நான். அது சரி, கணக்கு சரி. சரியா? ஓகேவா? ரைட். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக திங்க் பண்ணி செஞ்சு எனக்கு உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் எனக்கு ஆன்சர் எல்லாம் அனுப்புங்க. வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லா செய்யுங்க. நிறைய ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் முடியக்கிட்டு தருவேன். நான் கொஞ்சம் தான் டைம் செஞ்சு இருக்கிறேன். எல்லாம் நான் எடுத்து தருவேன். சரி, அதுக்கிடையில் இதை கொஞ்சம் நீங்கள் மேலே பார்த்துக்கொள்ளுங்க, படிச்சுக்கொள்ளுங்க. எனி டைம் படிங்க. ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு நியூ செக்ஷன் அடுத்து நம்ம படிக்க போகிறது ரகசிய குறியீடு. நம்ம இனி அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் நம்ம ரகசிய குறியீடு பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்ஸ்.